ஓம் சாய்ராம். 1930ஆம் ஆண்டு துவக்கத்திலேயே சித்தாருத சுவாமிஜி மகா சமாதி அடைந்தார். இனிமேல் இந்த ஆசிரமத்தில் தனக்கு இடமில்லை என்பதை நரசிம்ம சுவாமிஜி தெள்ளத் தெளிவாக தெரிந்திருந்தார். ஆகையால் ஆசிரமத்தை விட்டு தான் வெளியேற்றப்படுவதற்கு முன்பே தாமே ஆசிரமத்தை விட்டு வெளியேற எண்ணினார். பண்டரிபுரம் சித்தாருத ஆசிரமத்தை விட்டு 1930ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் தன் சத்குருவை தேடி வடக்கே பயணிப்பதற்காக பண்டரிபுரம் வந்து சேர்ந்தார் நரசிம்ம சுவாமிஜி. பக்தி இலக்கியத்திற்கு ஜெயதேவர், துக்காராம், மீராபாய், கோரக்னா ஆகியோரின் பங்களிப்பு மிகவும் மகத்தானதாகும். பண்டரிபுரத்தில் இறைநாமம் எப்பொழுதுமே ஒலித்து கொண்டிருக்கும். பண்டரிபுரத்தின் பக்திக்கு பரந்து விரிந்த நமது பாரத தேசத்தில் எந்த இடமுமே அதற்கு ஈடாக இல்லை என்று என்ன நினைக்கிறது. பண்டரிபுரத்தில் உள்ள ஒரு வணிகர் கூட அங்குள்ள சந்தையில் தன்னுடைய பொருட்களை விற்கும் பொழுது ஹரி ஹரி என்று ஸ்மரித்தவாறே தன்னுடைய பொருட்களை விற்பனை செய்வார். அங்கு பாடம் கற்பிக்கும் ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி, வீட்டு வேலை செய்பவர்களாக இருந்தாலும் சரி, வீட்டு எஜமானர்களாக இருந்தாலும் சரி, ஹரி ஹரி என்று ஸ்மரித்தவாறே தங்களுடைய வேலைகளை செய்வர் என்று பக்த விஜய நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இக்காலத்திலும் அங்கு பக்திக்கு எந்த இடையூறும் இல்லாமல் எப்பொழுதுமே ஹரிநாமம் ஸ்மரித்தவாறே மக்கள் அங்கு பக்தி லயத்தில் மூழ்கி இருக்கின்றனர். பண்டரிகன் என்று தன்னுடைய பக்தனுக்கு காட்சியளிக்கும் பொருட்டு இறைவன் செங்கல்லின் மீது நின்று காட்சியளித்ததால் அந்நகரத்திற்கு பண்டரிபுரம் என்ற பெயர் வந்தது. புரந்தரதாசரை நமக்கு அளித்ததும் இந்த பண்டரிபுரம்தான். இங்குள்ள இறைவனை விட்டலா அல்லது விட்டோபா என்று அழைப்பர். இங்கு எந்த நேரமும் துக்காராமின் கீர்த்தனைகளான விட்டலா ஹரி விட்டலா விட்டலா ஹரி விட்டலா ஜெய ஜெய விட்டலா ஹரி ஜெய விட்டலா என்று விட்டலினின் நாமத்தை எப்பொழுதுமே ஸ்மரித்தவாறு இருக்கும் இந்த கீர்த்தனைகளுக்கு மனம் உருகாதவரும் உண்டோ? ஓம் சாய்ராம்.